தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடே இந்த பொது வேலை நிறுத்தத்துக்காக தயாராகி கொண்டிருக்கும் போது வங்கி ஊழியர்களாக நாம் இந்த போராட்டத்தையும் கலந்துக்கணும் அப்படின்னு பல தோழர்களுக்கும் இந்த கேள்வி எழும்பலாம். இது ஒரு அரசியல் ஸ்ட்ரைக் தானே, இல்லை நம்ம ஏன் பங்கு பெறணும், நம்மளோட கோரிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட கோரிக்கைகளும் இந்த போராட்டத்தில் இருக்குது. 17 அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் மற்றும் வங்கி அரங்கத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள், இன்சூரன்ஸ் உள்ள தொழிற்சங்கங்கள், கிட்டத்தட்ட விவசாய சங்கங்கள், இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி தொழிலாளர்களுக்கு மேலே இந்த போராட்டத்தில் பங்கு பெறுறாங்க. நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசின் இந்த கொள்கைக்கு எதிராக, மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக நம்ம எதிர்ப்பை காட்டுவதற்கு தான் இந்த வேலைநிறுத்த போராட்டம். குறிப்பாக இது நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி அமைச்சிருக்கு இந்த அரசாங்கம். எதுக்காக இந்த 4 தொகுப்புகளாக மாற்றி அமைச்சிருக்குன்னா, இது நமக்காக வெல்ஃபேருக்காக கிடையாது. இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். முதலாளிகள் தங்கள் பிஸ்னஸை எந்த ஒரு தடையும் இன்றி நடத்துவதற்கு தான் இந்த தொகுப்புகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இது அமலுக்கு வந்துச்சுன்னா இங்கே தொழிற்சங்கம் நடத்துவதே கேள்விக்குறியாகிடும். ஒவ்வொரு ஊழியரும் தனது உரிமைகளை கேட்பதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. உங்களோட உரிமைகளை நீங்கள் இப்போ இருக்க சூழலில் கேட்கும்போது அந்த அரசு இயந்திரங்கள் யாரை முறையிடுறீங்களோ அதோட கைகள் கட்டப்பட்டு இருக்கும். வரையறுக்கப்படாத நேரங்கள் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்பது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த தொழிற்சங்கங்கள் நமக்கு உலகம் முழுக்க பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்று இளைய தலைமுறை அதை இழந்துடக்கூடாதுங்கிற அச்சம் தான் இந்த போராட்டத்துக்கான முழு முயற்சியாக எடுக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால், இந்த வரையறுக்கப்படாத நேரத்தில் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்து இயக்கக்கூடிய இயக்குநர்கள் யாரும் இதை பற்றி பேசலை. ஒரு தனியார் துறையில் இருக்கக்கூடிய முதலாளி பேசுகிறாப்புல, ஒவ்வொரு இளைஞரும் ஒரு வாரத்திற்கு 70 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் சமீபத்தில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், எல்என்டி சுப்பிரமணியாக இருக்கட்டும், நித்தி ஆயோக் தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் கால நேரமின்றி ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எது வளர்ச்சி? நம் வாழ்க்கையில் நம்ம தரமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மளோட வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மேம்பட்டுருக்கா? நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? ஹாப்பி இண்டெக்ஸில் நம்ம இந்தியா எங்கேயோ போயிருக்கு. அப்போ இந்த வளர்ச்சி யாருக்கான? முதலாளிக்கான வளர்ச்சியாக தான் இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா பணக்காரருக்கும் ஏழைக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ரீசெண்டாக ஆக்ஸ்ஃபோம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது, 1% இந்தியன் பாப்புலேஷனில் உள்ள மக்கள் இந்த நாட்டில் உள்ள 48% மீதான சொத்துக்களை வச்சுருக்காங்கன்னு. அடுத்த ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். அதுதான் வெறும் 5 பணக்காரர்கள் 20% சொத்துக்களை வச்சுருக்காங்களாம். அப்போ இந்த தேசம் யாருக்கான தேசமாக இருக்குது? இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமாக இருக்குது? அப்போ இதை கேட்க வேண்டிய கேள்வி நம்ம அனைவருக்கும் இருக்குது. இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறனால தான் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க. இந்த அரசாங்கத்தில் அடுத்த முக்கியமான கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரி பைப்லைன், நேஷனல் மானிட்டரி பைப்லைன்னு சொல்லி எல்லா பொதுத்துறையும் தனியார் மயமாக விற்கணுங்கிறதா நோக்கமாக இருக்குது. அப்போ தனியார் மயமாக விற்றா என்ன ஆகும்? இங்கே சோஷியல் இன்ஜஸ்டிஸ் தான் நிலவும். உங்களுக்கு சமூக நீதியை இங்கே இருக்கவே இருக்காது. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பண்ணுற மிகப்பெரிய சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதத்திலையும் அவனோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்களித்தது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான். ஏன்னா அவனுக்கு சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே தனியார் துறையாக மாறின பிறகு என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைகளை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சார்ந்து தான் இயங்க போகும். அங்கே சம நீதி இருக்காது, சமூக நீதியும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தோட மறைமுக அஜெண்டா நிறைவேறப்படும். அதே போல் நம்ம நீண்ட நெடிய கோரிக்கையாக வச்சுருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறது தான். பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது நம்மளோட உரிமை, அது சலுகை கிடையாது. நாம் உரிமையாக பெற வேண்டிய விஷயத்தை இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இன்றைக்கி நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்கு. நியூ பென்ஷன் ஸ்கீம்னா ஒன்றுமே இல்லை, நோ பென்ஷன் ஸ்கீம் தான். இன்னும் இதுக்கான உதாரணம் இருக்குது. நீங்கள் நமக்குள்ளே இருக்க தோழர்களே பல பேர் சொல்ல முடியும், ஓல்டு பென்ஷனை விட நியூ பென்ஷன் சிறந்தது, இதை ஷேர் மார்க்கெட்டை முதலீடு பண்ணி இது பல கோடிகளாக நம்ம திரும்பி வரும், அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்கன்னு. இப்போ சமீபமாக கேரளா கிராம வங்கியில் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற ஒரு நபர், அவர் பென்ஷனாக பெறக்கூடிய என்பிஎஸ்ஸில் அவர் பென்ஷனாக பெறக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 4000 ரூபாய் தான். இதே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இருந்துச்சுன்னா அவர் 21,000க்கு மேலே பெற்றிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் இழந்திருக்கார் அவர், இந்த தோழர். அப்போ இந்த முதலீடு யாருக்கான முதலீடு? அப்போ இந்த வேலைநிறுத்தம் யாருக்கான வேலைநிறுத்தம்னா நமக்கான வேலைநிறுத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பணிபுரியக்கூடிய தற்காலிக ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 வேணுங்கிறத இந்த போராட்டத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலியாக இருக்கக்கூடிய பணிகளை நிரப்பி குறைந்தபட்சமாக எல்லா இடத்துலையும் இருக்க காலி பணிகளை நிரப்பின பிறகு மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் நீம் ட்ரைனிங், இது ரெண்டையுமே நீக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும்
அதுபோல் விவசாய பொருட்களுக்கு வந்து விவசாய பொருட்களுக்கு வந்து அவங்க விளைவிக்கும் பொருட்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து அதிகப்படுத்தி தர வேண்டுங்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் நலம் சார்ந்து பல விஷயங்களும் கோரிக்கை. ஒரு பக்கம் மக்களோட ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லி கார்பரேட் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தான் இந்த போராட்டம் இருக்குது. ஆகவே தோழர்களே, நாமும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான். நாமும் தனியே ஒரு ஏலியன் கிடையாது. இந்த சமுதாயத்தில் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த வேலை நிறுத்தம் இந்த சமுதாயத்தின் மாற்றத்திற்காகவும் நமது மேம்பாட்டிற்காகவும் அனைத்து மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும் தான் இந்த போராட்டம் நடைபெறுது. நாமும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று இது வெற்றியடை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.